ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ தான். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரையாக எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி 5 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் மசிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஆரிகோனோ சேர்த்திக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர், சாட் மசாலா, கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக புதினா தலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு அரிசி மாவு பச்சரிசி மாவுலாம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மசிச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே இதுக்கு சேர்த்த தேவையில்லை. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பிசு பிசுப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நீளமாக நீங்கள் அப்படி உருட்டினீங்கன்னா நீளமாயிரும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நீள ஷேப்பில் செஞ்சுக்கிறேன். ஃபிங்கர் ஃப்ரைனால ஃபிங்கர் மாதிரி இருக்கிறதுக்காக நீளமாக சேர்த்திக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் வடை தட்டி போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் இப்போ எல்லாமே இந்த மாதிரி நீல ஷேப்பில் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா புதினா சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். நல்லா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, எல்லாமே ஒட்டிக்கும். உருளைக்கிழங்குனால எல்லாமே ஒட்டிக்கும். கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டோன்னே நீங்கள் கரண்டி வச்சு கிண்டி விடக்கூடாது. எல்லாமே ரொம்ப ஒட்டி இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விட்டுருங்களேன். அதுவே தானாக உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். எண்ணெய் பாயில் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே ஒட்டி இருந்தாலும் நீங்கள் கரண்டியில் இப்படி கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்களா, நல்லா குக் ஆனோடனே அதுவே தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் போதும். உங்களுக்கு இன்னும் முறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கலர் கூட நீங்கள் நல்லா டார்க் ப்ரௌனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். பஞ்சு மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய், see you, take care.